நீட்டை பத்தி பேசியிருக்கிறார், கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறார், சில சொல்லி கொடுத்துருக்க சொல்லி கொடுக்கணும்ன்ற. விஜய் ஒன்று சினிமால இருந்து வரும்போது எல்லாமே தெரிஞ்சுட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நான் எல்லாருமே கடைசி வரைக்கும் கத்துக்கிட்டே தான் இருக்கும். நல்ல இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நல்லாவும் டெலிவரி இன்னும் கொஞ்சம் மெருகேறணும்ன்றதை தாண்டி சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டார். இந்த பிரச்சனை தொடங்கினதே கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு போய் எஜுகேஷனை வச்சதுதான், மாநில பட்டியலுக்கு மாத்து. சரி, அவங்களுக்கு மாத்த மனசுல தற்காலிக தீர்வுன்னு ஒண்ணு யாரோ நல்ல ஐடியா சொல்லி கொடுத்துருக்கு. நடக்குதோ நடக்கலையோ வேற. விஜய் அந்த வார்த்தையை சொல்றாரு, இதை நான் பரிந்துரைக்கிறதா என் வேலை நடக்குமான்னு தெரியாது, டெம்பரரியா ஒரு கன்கரண்ட் லிஸ்ட் ரெடி பண்ணும். அதுல இந்த மாதிரி விஷயங்களை வச்சு கிட்டத்தட்ட காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்த மசோதாவை கொண்டு வரும்போது இருந்தது இல்லையா, தேவைப்படுகிற மாநிலங்கள் நடத்திக்கலாங்கிற மாதிரி மாநில அரசுகள் அவருடைய கல்வி திட்டத்தில் நடத்த நுழைவுத்தேர்வில் அவங்க இஷ்டத்துக்கு நடத்திக்கட்டும். நீங்க மத்திய அரசு நிறுவனங்கள் ஜிப்மர் மாதிரியான, எய்ம்ஸ் மாதிரியான நிறுவனம் நீங்க வேணா நீட் நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்றது ஒரு குறைஞ்சபட்ச உடனடி தீர்வுக்கான தொடக்க புள்ளியா இருக்கும். சோ அது வரைக்கும் ஒரு நல்ல ஆலோசனை தான் சொல்லியிருக்கிறார், ஒரு தெளிவோட இருக்கிறார். அந்த சொல்யூஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கறது, ஏன்னா இப்ப கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தாலுமே முடிவு எடுக்க போறது என்னமோ மத்திய அரசு. இல்ல நீங்க நடக்குதா நடக்கலாங்களா, அப்புறம் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இவ்வளவு நாள் சினிமாவில் உழன்று கொண்டிருந்த விஜய் ஒரு பொது மேடைக்கு வந்து ஒரு பொது பிரச்சனை எப்படி அணுகிறார் அப்படின்னு பாடி லாங்குவேஜ், ஓரல் லாங்குவேஜ், அவருக்கு அந்த பிரச்சனையில் இருக்கிற தெளிவான பார்வை, இதைத்தான் நம்ம ரீட் பண்ணணும். நிச்சயமா நாளைக்கு நடக்க போறது இல்ல. பிஜேபி தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளாத வரை அவங்க உச்சநீதிமன்றத்து மேல பழியை போட்டு நீட்டை நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. வேளாண் சட்டங்கள்ல காட்டின பிடிவாதத்தை விட அதிகமா அதுல காட்டுறாங்க. டெய்லி 2 பேர் கைதாகிட்டு இருக்காங்க. ஹெச்எம்ல ஆரம்பிச்சு அந்த சென்டர் நடத்துற உரிமையாளர் வரைக்கும் அதிகாரிகள் எல்லாரும் கைதாகிட்டு இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் தங்கள் மனநிலை மாத்திக்கவே இல்லை. நீட்டு தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அவங்களுடைய மனநிலை மாறாத வரைக்கும் நடக்காது. ஆனால் ஒரு அரசு கட்சி தன்னுடைய வேலை என்ன, இந்த பிரச்சனையில நான் என்ன நினைக்கிறேன், என் கட்சியுடைய கொள்கை என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் ஆள நினைக்கிற மக்களுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு இந்த உணர்வுகளை ரீட் பண்றதுக்கு இந்த மாதிரியான பொது பிரச்சனைகள், அவர்கள் வெளியிடுற கருத்துக்கள் உதவும். பொது பிரச்சனை எல்லாரும் ஒன்னா சொல்லக்கூடாது. சரி, அதிமுகவுக்கு திமுகவுக்கு ஒரே ஸ்டாண்டு தான், நீட்டு வேண்டாம், 2 பேரும் ஒன்னா. இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை தான் ஒரு இடம் ஃப்ளோல. இப்ப நான் கூட சில நேரத்துல ஒன்றியங்கிற வார்த்தை வந்துருது. நான் திமுக அனுதாபியா இல்ல திமுக கொள்கைகளை தூக்கி பிடிக்கிறோம், இல்ல ஒன்றியன்னு சொல்லிட்டாலே ஒரு கட்சியோட அப்படி இல்ல, ஒரு வார்த்தையை புழக்கத்துல விட்டாங்க, சில நேரத்துல டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன்னா ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு விஜய் வாழ்த்து சொன்னார். பொதுவா ஸ்டாலின் இந்த கடந்த 3 ஆண்டு ஆட்சி முதலமைச்சர் ஆனதுல இருந்து பார்த்தா ரொம்ப பெருந்தன்மையா தான் நடந்துட்டு இருந்தார். ஆச்சரியப்பட தகுந்த அளவுக்கு திமுகவினர் சில நேரங்களில் எரிச்சல் படுகிற அளவுக்கெல்லாம் எதிரணியினர் மேல ரொம்ப பெருந்தன்மையை காமிச்சுக்கிட்டு இருந்தார். ஏனோ விஜய்க்கு ஒரு வாழ்த்து சொல்லல, திமுக பெரிய பெருமக்கள் யாருமே சொல்லல. அப்போ இதை எப்படி நம்ம டீகோட் பண்ணலாம்னா, கொஞ்சம் எரிச்சல்ல இருக்காங்களோ, அதுக்காக ஒருத்தர் போகாம இருப்பாங்களா, அதான் ஏதோ ஒரு எரிச்சல். இல்ல கள்ளக்குறிச்சி இஷ்யூ இருந்ததுனால இவரே பிறந்தநாளை கொண்டாட வேண்டாம்னு சொன்னதுனால வாழ்த்து சொல்லலையா? இல்ல ஒரு ட்விட்டர்ல ஒரு வாழ்த்து போடுறதுல என்ன இருக்கு, எல்லாருமே வாழ்த்து சொன்னாங்கல்ல ஸ்டாலினுக்கு, ட்விட்டர்ல போன்ல. அது மாதிரி ட்விட்டர்லேயே ஒரு பதில போட்டு என்னை வாழ்த்தியவர்களுக்கு நன்றி அண்டை சில முறை பேர்களை குறிப்பிட்டல ஒன்றும் தப்பு இல்லை. என்ன காரணமோ திமுக கிட்ட அது ஒரு கவனிக்க தகுந்த மௌனம் நிலவுச்சு. விஜயோட வருகை யாருக்கு வந்து எல்லாருக்குமே இல்லையோ நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பா இருக்குங்கிறது நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. இல்ல அப்படியே நம்ம போய் ஏங்க நான் கேக்குறேன், ஏன் நாம் தமிழர் மட்டும் சொல்லுறீங்க? எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கும். விடுதலை சிறுத்தைகளுக்கு பாதிப்பு இருக்கும். அண்ணா திமுக ஏற்கனவே சொருக்கிக்கிட்டு இருக்கு வேற பல பிரச்சனைகள் காரணமா, அதுல அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கும். அங்கே அண்ணா திமுகவை நோக்கி வர்ற இளைஞர்கள் குறைய ஆரம்பிச்சிருப்பாங்க. திமுகவுக்கு இது பொருந்தும். அந்த இளைஞர்கள் பட்டாலும் தானே புது புது இயக்கங்கள்ல போய் சேர்றாங்க. விஜய் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், திருமாவளவன் ஆகட்டும், அவங்கள நோக்கி போறதுக்கு காரணம் என்ன, 2 பெரிய திராவிட இயக்கங்கள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப பாதிப்பு எல்லாருக்கும் தான் இருக்கும். சீமானு மட்டும் போய் சொல்லு, அதனாலதான் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு கூட்டணி போறாருன்னா அந்த லாஜிக்ல எனக்கு உடன்பாடு இல்லை. சீமானுக்கும் பாதிப்பு இருக்குங்கிறத நான் ஏத்துக்கிறேன். பெரும்பகுதி இத்தனை % அப்படிலாம் கணக்கு போடுறதுக்கு இன்னும் மிஷினே வரல.